Hello students, welcome to Solve by Our Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.3ல first sum solve by matrix inversion method. ஸோ இதுக்கு நம்ம இதை மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் அது எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், தென் ஒய்யோடது, தென் எக்ஸோடது, ஒய்யோடது. ஸோ இப்படி எழுதுவோம். தென் எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் அதில் வந்து எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்கும், அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். தென் பி அதாவது ஆன்சர் மேட்ரிக்ஸ் அதில் வந்து ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம போன இதிலேயே பார்த்தோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸுங்கிறது என்ன? இட் இஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. அதாவது இந்த ஏ வந்து இங்கிட்டு போயிடும். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இதை வந்து நம்ம ஏ இன்வர்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4 minus 3. ஸோ இது வந்து ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ தட் இஸ் 7. ஸோ நம்ம இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ. ஸோ அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ 7. ஸோ இது வந்து 1 by 7. அட்ஜ் ஏ என்ன? லீடிங் டைக்னால் மாற்றி எழுதணும், மீதியை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்படி வரும். இதுதான் ஏ இன்வர்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் எழுதுகிறேன், தென் பியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 8 மைனஸ் 2. ஸோ இந்த 1/7 ஃபஸ்ட்டு வெளியிலே இருக்கட்டும். ஸோ 1/7 இன்ட்டு இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 16 மைனஸ் 2 மைனஸ் 24 மைனஸ் 4. ஸோ என்ன வரும்? 1/7 14 மைனஸ் 28. இப்போ நான் இந்த 1/7 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது வந்து இது 2 டைம்ஸ், இது மைனஸ் 4 டைம்ஸ். ஸோ நான் இப்போ இதை எக்ஸ் கமா ஒய்யோட கம்பேர் பண்ணால், அதாவது எக்ஸ் ஒய்யோட கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியுது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு -4.